உள்ளங்கள் வந்து ஒரு வித்தியாசமாக யோசிச்சிருக்கிறாங்க. உங்களூடாக இதை செயல்படுத்த வேணும்னு சொல்லி சிறுவர்களுக்கு வழங்கப்பட்டதான சாக்லேட் வகைகளை தான் இப்போ பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து நீங்கள் ஒவ்வொரு வடிவத்தில் எல்லாம் ஒரு விதமான சாக்லேட் எல்லாம் இருந்தது பாருங்க. இது நாங்களே முதல் தடவையாகத்தான் இப்போ பார்க்கணும் இப்படியெல்லாம் சாக்லேட் இருக்கான்னு சொல்லி சூப்பராக இருக்காங்க. டைரி மில்க் சாக்லேட் அதில் டேஸ்ட் இருக்கு. அவங்கள்ட சமையல் எல்லாமே பயன்படுத்துகிறாங்க பொருட்கள் தான் அண்ணா தந்திருக்காரு. குடிவு முதல் அந்த தந்ததான ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு. என்னென்னு பார்ப்போமா? ஏன்னா பெரிய பொருளும் இருக்குது சின்ன பொருளும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சின்ன பிள்ளை தானே முதலாவது வந்து சின்ன கையால் ஒரு சின்ன பொருள் எடுங்க. நானுங்கள் சாரு நான் சொல்லாமே சொல்லிட்டேன். சமத்து குட்டிக்கு நல்ல அனுபவம் தானே. இன்று நம்ம எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்கள்ட புது வீட்டை தான் நிற்கிறோம். வந்து டே சண்டே. இப்போ நேரம் வந்து சரியாக 11 மணி. கண்டிப்பாக வந்து இந்த நேரத்தில் நான் இந்த வீடியோவை இங்கே எடுக்க வேணும். வேணும்னு சொன்னால் மதியத்துக்கு பிறகு இந்த வீடு ஃபுல்லாக பிஸியாக இருக்க மதியத்துலையுமே நாங்கள் இந்த வீட்டில் கோழிப்புக்கு எல்லாம் செய்து சாப்பிடணும்னு சொல்லி எல்லாமே ரெடி ஆகினாங்க. ஆனால் திடீரென ஏற்பட்ட ஒரு விசுவாசங்கள் வெளியில் போகணுன்றதுக்கு அவசரமாக ஆகவே நேற்று தினம் அது குழம்பிட்டு ஆகவே வேணுன பொருட்கள் எல்லாத்தையும் சிக்கன் வேணாங்க அது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜுக்க வச்சு காய்கறிகள் வட்டிதான் எல்லாமே வச்சுட்டு இன்றைய தினம் தான் நாங்கள் வந்து ஒரு சண்டே ஸ்பெஷலாக எங்களோட வீட்டில் வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் இன்றைய தினம் எங்களோட ஜொலி பிளாக்கால் இந்த தினம் என்ன காணொலி பார்க்க போகிறோம்னு சொன்னால் எங்களோட குடிபுதலுக்கு வந்து என்னெல்லாம் கிஃப்ட் வந்துச்சோ கண்டிப்பாக அதை எங்களோட புது வீட்டில் தான் வைக்கிறேன் சொன்னால் புது வீட்டுக்கு தானே வந்தது ஆகவே புது வீட்டில் தான் வைக்கணும்னு சொல்லி அப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் தான் எங்களோட புதுமையான புகழ அன்று கட்டாயமாக வந்து அந்த ஆண்டு தான் நீங்கள் நான் தர கிஃப்ட்டு அந்த ஆண்டே நீங்கள் பாதிக்க வேணும் இது வந்ததுன்றெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நேரம் வந்து என்னுடைய கைக்கு கிடைக்கவில்லை. அது வந்து எங்களோட அம்மாவிட்ட வந்து குடிகளுக்கு 2-3 நாட்களுக்கு முன்னாடி அந்த அண்ணா கொண்டு போய் கொடுத்துட்டேன். ஆனால் அந்த ஆண்டு வந்து கண்டிப்பாக இந்த கைக்கு கிடைக்கல. ஆகவே அது மிஸ்ஸிங் ஆகிட்டு இப்போ பெரிய பெரிய பொருட்கள் இருந்தால் தான் நான் பிள்ளைங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அந்த மாதிரில அது சிறிய பொருட்களாக இருந்தாலும் பாருங்க ஒரு தூரத்தில் இருந்து இதங்களுக்கு அவசியமானது என்று சொல்லி அதாவது வந்து அந்த ஆண்டு தான் அது புதுமையான பொருள் ஆண்டு தான் நாங்கள் அதை பயன்படுத்தினோம். எங்களுக்கு வந்து நாட்களுக்காக நாங்கள் சமையல் எல்லாமே பயன்படுத்துகிறாங்க பொருட்கள் தான் அண்ணா தந்திருக்காரு. பேரும் தெரியல என்னன்னு சொல்லி இந்த கிஃப்டியை தந்த அண்ணாவுக்கு வந்து மனமான நன்றியை கூறிக்கொண்டு அதோட வந்து இன்னும் ஒரு விஷயம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து எங்களோட ஃபேமிலிக்கு எல்லாமே சாக்லேட் அதாவது ஃபாரின் பர்சன்ஸ் யாரெல்லாம் இங்கே வர்றாங்களோ கண்டிப்பாக வந்து சாக்லேட் இருந்தால் ஆகவே நாங்கள் எங்களோட ஃபேமிலி எல்லாருமே சாப்பிட்றோம். இப்போ இதை வந்து பாருங்க உள்ளங்கள் வந்து ஒரு வித்தியாசமாக யோசிச்சிருக்கிறாங்க. உங்களூடாக இதை செயல்படுத்த வேணும்னு சொல்லி சாக்லேட் தான் தந்தது. கனடாவில் இருக்கிறான CTN மோனா குக்கிங் சேனல் அவங்களால தான் வழங்கப்பட்டதான இன்றைய தினம் ஒரு சாக்லேட் பார்சலை உங்களோட நான் அதை பகிர்ந்து கொள்ள போகிறேன். அது வந்து குட்டீஸ்களுக்கு இதுவரையும் இப்போ ஒரு ஃபாரின் சாக்லேட்னு சொன்னால் மிகவும் ஆசைப்பட்டு ஒரு தவிப்போடு இருக்கிறான அப்படியான சிறுவர்களுக்கு வந்து தான் இந்த சாக்லேட்டை நீங்கள் கொடுக்க வேணும்னு சொல்லி அந்த அம்மா வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அவங்களோட பேரும் தெரியல. இதில் வந்து ஸ்பெஷலி என்னென்னு சொன்னால் அவங்க ஒரு குக்கிங் சேனல் வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த குக்கிங் சேனலோட பேர் தான் CTN மோனா குக்கிங். அம்மாவோட பேரை நாங்கள் மென்ஷன் பண்ணாதாலும் வந்து அவங்களோட சேனலை வந்து இதில் சொல்லியிருக்கிறேன். குக்கிங் சம்மந்தமான அதாவது காணொலிகளை பார்க்கலாம்னு சொன்னால் CTN மோனா குக்கிங் சேனலில் போயிட்டு பார்க்கலாம். அவங்க வந்து உண்மைக்குமே நல்ல குக்கிங்கில் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஆகவே தான் அவங்க இந்த மகன் ஒரு விருப்பத்துக்காகவே அம்மா நீங்களும் ஃப்ரீயாக தானே வீட்டில் இருக்கிறீங்க. ஸோ அப்போ எப்படி ஒன்று வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினா உங்களுக்கு அது பொழுதுபோக்காக இருக்கும். அதோட வந்து நல்ல இன்னும் வந்து குக்கிங்கில் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லி அவனோட மகன் ஒரு ஆர்வம் அண்ட் கட்டாயத்துக்காமே தான் இந்த ஒரு சேனலையும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அநேகமாக வந்து இன்னும் 500 சப்ஸ்கிரைபரே வரையில. ஸோ நீங்கள் அதை பார்க்க நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உதவும். இந்த நேரத்தில் வந்து அந்த சாக்லேட்டை தந்தான CTN மோனா குக்கிங் சேனலால் வழங்கப்பட்டதான எங்களோட அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்களுக்கு இப்போ வந்து இந்த சாக்லேட் தந்ததுக்கு நன்றி சொல்லணும்னா அவங்களோட சேனலையும் வந்து இதில் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதோட வந்து ஒரு வித்தியாசமாக யோசிச்சிருக்கிறாங்க. நான் கண்டிப்பாக இப்படி ஒவ்வொரு யோசிச்சாலே ஒரு ஃபாரின் சாக்லேட்டுக்குங்கிறதான சிறுவர்கள் வந்து வடிவாக சாப்பிடலாம். நீங்கள் வாங்குறீங்களா ஃபாரின் சாக்லேட்டுக்கு?
குட்டீஸ் என்றாலும் சாக்லேட்டுண்டா விருப்பம் தான். ஆனாலும் வந்து நம்ம வீட்டு குட்டி பசங்க எல்லாரும் வடிவாதிலே சாப்பிட்டாங்க. ஸோ இந்த தினம் வந்து அந்த குட்டி பையனை ஒரு நான் வச்சுட்டா நான் இந்த சாக்லேட் பார்சலை வந்து அன்பாக்சிங் பண்ணுறதுனாலே அவருக்கு ஐஸ்கிரீம் குட்டியும் சாப்பிடலாமே நாம போயிட்டு எங்களோட சப்ஸ்கிரைபர் அண்ணா புதுமையான புது விழாக்கு தந்ததான அந்த கிஃப்ட்டு அண்ட் வந்து சாக்லேட்டுகளையும் இருக்கா பார்ப்போம். உண்மைக்குமே வந்து பார்க்கும்போது சரியான ஒரு வித்தியாசமான சாக்லேட்டாக தான் நமக்கு இருந்தது. முயல் வடிவத்தில் அப்புறம் வந்து நீங்கள் ஒவ்வொரு வடிவத்தில் எல்லாம் ஒரு விதமான சாக்லேட் எல்லாம் இருந்தது. அப்போ அதையும் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. இதை வந்து ஒரு வீடியோவாக இதில் பதிவிட்டது போல கண்டிப்பாக வந்து இந்த சிறுவர்களுக்கு கொடுக்கும்போது நாங்கள் ஒரு காணொலியாக உங்களோட பகிர்ந்து கொள்ளுவோம். எஸ்டின் குட்டியின் அம்மா நேற்றைய தினம் வந்து கட்சிக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ எங்கண்ட விட்டு தான் எஸ்டின் அண்ட் ஜீவாவை கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அப்போ இப்போ 2 பேரும் இந்த பொருளில் தான் நிற்கிறாங்க. ஏன்னா எஸ்டின் குட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்டின் நல்ல ஒரு எஸ்டின் எப்போவுமே நிலமான பையன் தான். கொஞ்சம் அழகாக இருக்காரு 2-3 நாட்களாக. ஏன்னா ஓகே சரி, இப்போ நாங்கள் போயிட்டு அந்த கிஃப்ட்டுகளையும் சாக்லேட்டையும் பார்ப்போம். பழகிறோன்னா கூட்டி தான் இருக்கேன். ஐஸ்கிரீம் கிட்ட கூட முடிஞ்சிருக்கு. ஓமே இது வந்து வீட்டுக்கு அந்த கிஃப்ட் எல்லாமே அப்படியே அடுக்கப்பட்டு இருக்குது. முடிஞ்சது இப்போதான் நாங்கள் வீட்டுக்கணே வரலாம் நினைத்தா அதெல்லாம் துப்புரவு செய்து அதுக்கப்புறமா தான் நாங்கள் நம்மளுடைய வீடியோக்கள் தொடர வேணும். அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் கொஞ்சமாக கூட்டி எல்லாம் ஒழுங்காக செய்துட்டு நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம். நம்ம அன்பாக்சிங் காசில் வீடியோ பார்க்க போகிறோமே. ஓகே, நாங்கள் இந்த இடத்துல இருந்து தான் நாங்கள் வீடியோ மேற்கொள்ள போகிறோம். இன்று எஸ்டின் குட்டியும் நானும் வியாபாரிகளாக மாறிய தருணம். ஏன்னா ஆமாம், ஒரு குட்டி வியாபாரி, நான் பெரிய வியாபாரி. ஏன்னா ஓகே, இப்போ முதலாவதாக நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் எங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து எங்களோட புதுமையான புகுவிழா அதாவது குடிபுகுதல் அன்று தந்ததான ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு. என்னென்னு பார்ப்போமா? ஏன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய ஆர்வமாக இருக்கும். உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லான கிஃப்ட். ஓகே, முதல்ல எஸ்டிம் குட்டி இப்போ உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதில் ஒரு கிஃப்ட் எடுங்க பார்ப்போம். பெரிய பொருளும் இருக்குது, சின்ன பொருளும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சின்ன பிள்ளை தானே, முதலாவது வந்து இந்த சின்ன கையால் ஒரு சின்ன பொருள் எடுங்க. பாருங்க, இதுதான் எங்களோட சப்ஸ்கிரைபர் தந்தான கிஃப்ட். உண்மைக்குமே வந்து எங்களை நேசிச்சு தேவைகள் அறிஞ்சு அந்த தருணத்துல வந்து தரதான கிஃப்ட் வந்து அது ஒரு குட்டி தொகையா இருந்தாலும் வந்து அது வேல்யூவானதுதான். அதே மாதிரி பாருங்க, அண்ணா வந்து அகப்ப கம்பெனி வச்சு நடத்துறார். ஸோ பாருங்க, சிரட்டையில வந்து இவ்வளவு நல்ல ஒரு அகப்பை தானே தயாரிச்சுக்கான. அப்போ அவர் வந்து அகப்பை தயாரிக்கிறது தான். ஆகவே தன்னால் இயன்றளவு எது கொடுக்கணுன்றதுக்காமையும் பாருங்க, இது வந்து நாங்கள் கிச்சனில் அந்த நம்ம வந்து குடிபுதல் அண்டு பால் காய்ச்சும் போது உண்மைக்குமே வேண்டினாங்கள் தான். வந்து ஒரு அகப்பை அண்டு பானை வேண்டினாங்க. இப்போ அந்த வகையில் வந்து இதை நாங்கள் தான் தெரியாது சரியான அந்த பிஸி தான் எங்கள் அம்மா சொல்லி இப்போ மறந்துட்டேன். புது அகப்பை வேண்டித்தான் பால் காய்ச்சேன். அப்போ அந்த அண்ணா சொல்லியிருந்தேன், தாண்ட அந்த அகப்பையால் தான் நீங்கள் அந்த இதுனா பால் காய்ச்ச வேணும்னு சொல்லி. அப்போ அதான் கொஞ்சம் மிஸ்ஸிங்கா. உண்மைக்குமே வந்து பாருங்க, எங்களுக்கு வந்து மிகவும் பயனான அண்ணா மன்னிக்கவும். நாங்கள் அந்த ஆண்டு தான் நம்ம இந்த அகப்பையால் வந்து பால் காய்ச்சாட்டாலும் வந்து இனி வந்து எங்களுக்கு இது மிகவும் அவசியமான ஒரு பொருள் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் வந்து இந்த வீட்டை வளமையாக இருந்த அகப்பைக்கு இதையும் பார்த்தா சரியான ஒரு வித்தியாசமாக இருக்குது. என்னன்னு சொன்னால் வந்து அகப்பைன்ற கம்பு இருக்கு, இது வளமையாக நாங்கள் வந்து வீட்டை எடுக்கும்போது இது நல்ல பாருங்க, நல்ல வலுவழுப்பாக நல்ல இதாக இருக்குது, ஸ்ட்ராங்காக. ஆகவே தான் பாருங்க, இந்த சப்ஸ்கிரைபரை நாடினா நீங்கள் தேவையான அகப்பையும் வேண்டிக் கொள்ளலாம். ஆனால் வந்து பாருங்க, தாராளமான மனசு 1-2 தருவ மண்டியில் பாருங்க எத்தனை அகப்பை எங்களுக்கு தந்திருக்கான்னு சொல்லி எனக்கு இவ்வளவு நாளைக்கு வச்சு பயன்படுத்தலாம். வந்து அதாவது ஒவ்வொரு சைஸ்ல இருக்குது. ஐஸ்கிரீம் முடியல அப்படிங்க. ஓகே, இது உண்டு. அப்புறமா பாருங்க, அப்படி இதுக்கெல்லாம் சோறுலாம் அப்படியே வலிச்செடுக்கலாம். நல்ல ஒரு கொள்ளை, நல்ல ஒரு ஹெவியான அந்த தடி, நல்ல வலுவழுப்பும் ஹெவி. ஓகே பாருங்க, 3 இது வந்து குட்டி பசங்க வச்சுப்பேன். 4 ஓகே 5 ஏன்னா இது சின்ன சொல்லி கொடுத்த பாருங்க. இந்த சின்ன அகப்பையிலேயே வந்து 5 அகப்பை இருக்குது. இப்பெல்லாம் கடையில் ஒரு அகப்பை வேண்டுறதுனால அநேகமாக இந்த அகப்பை 150 ரூபா வரும் பாருங்க. அது வந்து அது மட்டும் இல்லாமல் நல்ல உபயோகமானது. எப்படி இது வந்து சீவி நல்ல மினக்கட்டு தந்துருக்குறேன்னா என்று சொன்னால் நம்ம இந்த அகப்பை தான் செய்கிறது. ஓகே, அடுத்ததாக வந்து பாருங்க,
ஒரு சைஸ்ல இருக்கீங்க. ஓகே, இதில் வந்து 4 பெரிய சைஸில் 4, ஓகே சின்ன சைஸில் 5, 9 அகப்பை தந்திருக்காரு அண்ணா. 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 4 இல்ல 9 அகப்பை தந்திருக்காரு. பாருங்க, நான் இப்படி இதை வச்சு பயன்படுத்தலாம்னு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு தரமான அகப்பேன்னு தான் சொல்ல போகணும் உண்மைக்கு பாருங்க. ஸோ மறுபடியும் என்னோட சப்ஸ்கிரைபர் அண்ணாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை கூறிக்கொண்டு, இது போல வந்து நீங்க நல்ல தரமான அகப்பைகள் வேண்டுமாக இருந்தா என்ன குட்டி யாரை தொடர்பு கொள்ளலாம்? எங்களோட சப்ஸ்கிரைபர் அண்ணாட்ட தொடர்பு கொள்ளாம வந்து நேரடியாக வந்து எங்கள்கிட்ட தொடர்பு கொண்டீர்களாக இருந்தால் நாங்கள் வந்து அவரோட தொடர்பு கொண்டு உங்களுக்கான அகப்பைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்னன்னு சொன்னா அண்ணா அகப்பை கம்பெனி தான் வச்சிருக்காரு. இதிலும் வந்து ஒரு வளர்ச்சி அடையக்கூடியதுக்கு அகப்பை வேணுமான ஆட்கள் வந்து கண்டிப்பாக தொடர்பு கொள்ளலாம். ஓகே, மறுபடியும் அண்ணாக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, எனக்கு மிகவும் உபயோகமான பொருட்களை தான் அண்ணா தந்திருக்கிறீங்க. இப்போ நான் என் புது வீட்டுக்கு என்னென்ன எல்லாம் கிஃப்ட் வந்திருக்கோ அதை கண்டிப்பாக உங்கள்கிட்ட இங்கே தான், அதாவது புது வீட்டில் தான் வைக்கப்படுது. இந்த தினம் வந்து அண்ணா வந்தாங்க அகப்பைகளையும் வந்து இங்கே தான் நான் வைக்கப்படுறேன். ஓகே அஸ்டின், இப்போ நாங்கள் பெருமதியான கிஃப்டை பார்த்துட்டோம். அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம்? கண்டோஸ். அது என்ன கேள்வி கேட்டாங்க? மேலே தான் பார்ப்பேன். மேலே இருந்தாலும் சொல்லி தரீனமோ அப்ப சிந்திக்கிறியா? அப்படியே ஓகே. அடுத்ததான் வந்து சிடிஎம் மோனா குக்கிங் சேனலால் வழங்கப்பட்ட, அதாவது சிறுவர்களுக்கு வழங்கப்பட்டதான சாக்லேட் வகைகளை தான் இப்போ பார்க்க போகிறோம். உண்மைக்குமே இந்த தினம் இந்த வீடியோ பார்க்கறதான இதுவரைக்கும் அப்படி ஒரு ஃபாரின் சாக்லேட்டே சாப்பிடாத சிறுவர்களாக இருந்தால் யாரெல்லாம் இங்கே இருப்பீங்க. ஆனால் வந்து இந்த சாக்லேட்டை நாங்கள் வந்து மெல்லாவை பகுதியில் தான் கொடுக்குறதாக தீர்மானித்திருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து இன்னும் அதாவது நாங்கள் கொடுக்கும்போதே தெரிய வரும் எப்படியான சிறுவர்கள் சியோடு ஆர்வமாக வேண்டி சாப்பிடுறாங்க. ஆகவே இந்த வீடியோ பார்க்குறீங்க. நாங்கள் அதாவது வந்து இந்த சாக்லேட்டு சிறுவர்களுக்கு கொடுக்கும் போதும் எடுத்த காணொலியை பார்த்துட்டு இது போன்ற சிறுவர்களுக்கு நீங்க கண்டிப்பாக கொடுக்கணுமா இருந்தால் எங்களோட தொடர்பு கொண்டா நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். ஏன்னா நாங்களும் வாழணும், எல்லாரும் வாழணும். ஏன்னா அதுதான் வாழ்க்கை. சுயநலமற்ற வாழ்க்கை எப்பவுமே வந்து ஒரு செழிப்பை தரும். நாங்க சாக்லேட் வகையில பார்ப்போம் தானே. இதை வந்து நாங்கள் வேணும் எல்லாம் குண்டு வகை. ஓகே, இதுலேயும் வந்து நல்ல ஒரு வகை சாக்லேட் தான் இருக்குது. இது எல்லாம் பேக்கெட்டாக இருக்குது. நாங்கள் கண்டிப்பாக பேக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணி போட்டு தான் ஆடை எடுத்து ஒரு சிறுவர்களுக்கு வந்து தலை 5 பவுடி அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா நிறைய சிறுவர்களுக்கு கொடுக்கும்போது ஒரு ஆளுக்கு அவங்க 2 கொடுக்கிறாங்க. அது கோப்பி புத்தகம் இல்லை, சாப்பிட்ற பொருட்களாக இருக்கிறனால கண்டிப்பாக அதுவும் சிறுவர்களுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்குமே. லேஸ்டின் நாங்கள் லேஸ்டின் கூட பிடிக்காதான் அப்படியே பிடிக்கும் வேணா. சரி, ஓகே, இந்த சாக்லேட்டையும் பார்க்கலாம். அடுத்ததாக இங்கே வந்து 2-3 நாட்கள் ஆகிட்டு ஃப்ரிட்ஜுக்கு தான் இருந்தது. சாப்பிட்றது எல்லாம் நல்லாவே இருக்குது. இது வந்து ஒரு வகையான சாக்லேட் தான். ஏன்னா அடுத்ததாக வந்து இதுவும் ஒரு வகை சாக்லேட் தான். இது உருண்டை உருண்டையாக இருக்குது. இதுவும் வந்து ஒரு வகை, இது பாருங்க, இதுவும் வந்து ஒரு வகை சாக்லேட்டு. உண்மைக்குமே இது வந்து இப்படித்தான் கை ஓப்பன் பண்ணி தான் இது வந்தது. பாருங்க, அந்த ஓப்பன் பண்ணி வந்தனாலே நாங்கள் இருக்கிற அணுகுண்டுகளை பார்ப்போமே. இந்த ஒரு சாக்லேட் ஒவ்வொன்றும் என்ன ஸ்பெஷல்னு சொன்னோம். துப்பாக்கிக்கு வர்ற குண்டுகள் மாதிரி இருக்குது, ஒவ்வொரு டிசைன்லேயே இருக்குது. இவங்க நெக்ஸ்ட் முட்டி இதை சாப்பிட்டு பார்த்து இந்த டேஸ்ட்டை சொல்ல போகிறாரு என்ன. சரி, நெக்ஸ்ட் முட்டி சாப்பிட்டு பார்த்தா நானும் சும்மா இருக்கேன். இந்த குண்டை நானும் சாப்பிட போகிறேன். சரியா, கண்டிப்பாக கேமராலாம் போடணும், இன்னொரு ரியாக்ஷன் கொடுக்குறேன். சரி, அப்போ இந்த வேலையில் வந்து ஒரு அழகாக பார்க்க வச்சு சாப்பிடக்கூடாது. அப்போ நீங்களும் சாப்பிடுவோம். என்னன்னா இப்போதானே சொன்னீங்க சிறுவர்களுக்கு தானே என்று சொல்லி அப்படி நாங்கன்னு சொல்லி அதுக்காக வந்து அவங்களுக்கு கொடுக்குறதான இந்த வழங்கின அம்மா கூட நாங்கள் ஒரு 2-3 எடுத்து சாப்பிட்டா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. சரிதானே என்ன சொன்னால் இதுதான் எங்களோட விருப்பம். இது வந்து எங்களுடைய கேமராமேனுக்கு கொடுக்க போகிறோம். சரி, பாருங்க, துப்பாக்கி குண்டை சாக்லேட் வந்து சாப்பிடும்போது எப்படி சாப்பிடலாம், கடியானா அவங்க அப்படியே உடனே கடிச்சு கூட சாப்பிடலாம். அப்படியே கொஞ்சம் விட்டு
உமிஞ்சு உமிஞ்சு சாப்பிட்டா அந்த ஃபுல் டேஸ்டே தெரியுமே. நான் ஸ்டிங் முடியும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படின்னா சாப்பிடக்கூடாது. அப்படியே வச்சு நான் அவளை அப்படியே கொஞ்சம் நேரமா மினக்கட்டு சாப்பிட்டா அந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அங்கே டேரி மில்க் சாக்லேட் அதில் டேஸ்ட் இருக்குன்னா சூப்பர். தேங்க்யூ. யாரும் போயிட்டு பண்ணணும். அதே மாதிரி தரங்க இதுவும் இருக்க வந்தாங்க சாக்லேட். அடுத்ததாக வந்து தான் அனிமல்ஸ் சாக்லேட் எல்லாம் இருக்கும்போது என்ன பாருங்க, இது நாங்களே முதல் தடவையாகத்தான் இப்ப பார்க்கணும் இப்படி எல்லாம் சாக்லேட் இருக்கான்னு சொல்லி. ஸோ கனடான்னு சொன்னா சொல்ல வாங்கணும். ஏன்னா பெரிய நாடு தானே பார்த்து அப்படியே வித்தியாசம் இருந்தது. இது வந்து கோல்ட் பன்னி என்றது இருக்கு, மில்க் லைட் மில்க் சாக்லேட். அப்போ இதுவும் வந்து நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு. என்ன இது முயல் சாக்லேட் என்ன? ஓகே பாருங்க. அடுத்த முயல் சாக்லேட் நானே முதல் தடவையா பாக்குறேன் இப்படி டிசைன்ல எல்லாம் நான் சாக்லேட் இருக்குன்னு சொல்லி. அப்ப பெற்று நான் முயல் குட்டி வேற பிறந்த நாங்கள் 2 பையனா 3 முயல் குட்டி வந்துட்டாரு இது வரைக்கும். அநேகமா இனிமேல் இருக்கு நிறைய முயல் குட்டிகள் அணியெல்லாம் கட்டி கொண்டு பாருங்க. 4 முயல் குட்டி 5 முயல் குட்டி. இது எல்லாம் எனக்கு தெரிஞ்சு சிறுவர்களுக்கு நல்ல ஒரு பேர்ட்டி வச்சுட்டு இல்லை வின் பண்ற ஆக்களுக்கு கொடுக்கலாம். அப்படின்ற மாதிரி கொடுத்தா நல்ல போல இருக்குது. இதே நிலை கொஞ்சம் டேமேஜ் ஆயிட்டு இந்த 5 முயல் குட்டிங்கிற தாக்கிட்டோம் பாருங்க டேமேஜ் ஆயிட்டுது ஏன்னா. சரி வெளியும் வைப்பேன். ஸோ அப்போ இப்போ எத்தனை 6 முயல் குட்டி வந்திருக்கு. 6 முயல் குட்டி. ஓகே அடுத்ததான் இதுவும் ஒரு டிசைன்ல இருக்குது. பாருங்க இது பொம்மை குட்டி பாருங்க. இதுவும் ஒரு வகையான டிசைன் சாக்லேட். இப்பதான் நாம இப்படி டிசைன் சாக்லேட் தான் பார்த்தோம். அடுத்தது வந்து அணுகுண்டு சாக்லேட் தான் பாருங்க. இதுக்கே வந்து சாக்லேட் எல்லாம் இருக்கு. ஓகே பாருங்க. ஓகே இவ்வளவு சாக்லேட் தான் இந்த தினம் நாம CDN மோனா குக்கிங் சேனலால சிறுவர்களுக்காக வழங்கப்பட்டதான சாக்லேட்டுகள். ஸோ உண்மைக்குமே வந்து அஸ்டிங்குட்டி ஒரு நல்ல விஷயத்தை தான் அந்த அம்மா செய்திருக்கிறாங்க. வந்து அந்த சேனலால வழங்கப்பட்டிருக்குது. ஸோ உண்மைக்குமே வந்து நீங்க ஒரு நல்ல சேல் செஞ்சிருக்கிறீங்க அம்மா. ஸோ உங்களோட சேனல் வந்து மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். அநேகமாக வந்து அம்மா என்ன சொல்றது சிறுவர்களுக்கான சாக்லேட்டை கொடுத்து கனப்படுத்துறதுனாடி கண்டிப்பா வந்து உங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் கூடும். ஏன்னு சொன்னா நீங்க வந்து குட்டீஸுக்கு விருப்பமான சாக்லேட்டை கொடுத்து ஃபர்ஸ்ட் கனப்படுத்திருக்கேன்னு சொல்லியிருக்க யாரெல்லாம் சாக்லேட்டை விரும்புறாங்களோ கண்டிப்பா வந்து உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைப்பாங்க. ஏன்னு சொன்னா இந்த குக்கிங் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா எங்களுக்கு சாக்லேட் கிடைக்குமே என்று சொல்லி சில பேர் என்ன எஸ்டிங்குட்டி எங்களோட எஸ்டிங்குட்டியா தான் அப்படித்தான் செய்யும். அப்ப நாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அவங்களுக்கு சாக்லேட் வருந்தானே என்னமா அப்படியே கடும் வெக்கம் தான். ஓகே உண்மைக்குமே வந்து என்ன சொல்றது இந்த சாக்லேட்டை அனுப்பி வச்சதான CDN மோனா குக்கிங் சேனலுக்கு வந்து ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு அதே போல எங்களோட சப்ஸ்கிரைபருக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த தருணம் வந்து நன்றி சொல்லுதலும் நல்ல ஒரு சந்தோஷமான தருணமாக இருக்கிறது எங்களுக்கு. இதோட வந்து இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கொள்ள போறோம். ஏன்னு சொன்னா இந்த வீடியோவை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டை போயிட்டு எங்களோட மதிய சாப்பாடை தயார் செய்வோம் நினைச்சு முடியும். ஆகவே இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கொள்ள போறோம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஜோலி விளாக் சேனலுக்கு முதல் முறையாளர்கள் என்ன செய்யணும்? லைக் பண்ணுங்க. முதல் முறையாளர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு சேரும். அது மட்டும் இல்லாம 8K சப்ஸ்கிரைபர் உடையவளாக இருக்கும். நான் மிக விரைவிலே வந்து 10K வரணும் என்னுடைய மனசார விருப்பம். ஸோ அப்போ அதுக்கு வந்து அன்புள்ளவரை நீங்க தான் எங்களுக்கு ஒரு ஆதரவு தர வேண்டும் கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் சாரு சொல்லுங்க அஸ்டின் அவருடைய எக்ஸனாலே விடைபெறுகிறார். அப்படித்தானே? பாய் சொல்லுவாமா? பாய்.